நாய் செல்லாத இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. யாரு சொல்லுதா, வாப்பா எங்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், என் ஜேப்பில் காசெல்லாம் எடுத்து அவர் பாட்டுக்கு நோட்டீஸ் விட்டுறாரு, கொடுக்குறாரு, வாங்கினா எங்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாரு, வாங்க மாட்டேங்கிறாரு, சொல்லவும் மாட்டேங்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்பா வாப்பாவை வர சொல்லுங்கன்னுட்டா. வாப்பா வரக்குள்ள கம்பை ஒன்றிட்டு ஆடி சரிஞ்சு இப்படி வர்றாரு. அந்த மாவன் நிற்கிறாரு, எல்லாரும் உட்காந்துக்கலாம். ஏன் மாவன் என்னமா சொல்றாரு, மாவன் என்னமா சொல்றாரா, அவரோட காசு கீசுலாம் நீங்க அவரை கேட்கமா நீங்க பாட்டு எடுத்துக்கணும். உடனே மாவனை ஒரு பாரு இப்படி பார்த்தாரு, பாரு பார்த்துட்டு சுனகி செல்லதாருக்கு பார்த்தாரு. நியாயமே இப்படி சொல்றாரு. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, திரும்பி படுக்கிறது கூட வழி இல்லாம இருந்தார். ஏன்னா அப்பா உமாவுக்கும் அவருக்கும் நாம தான் சாப்பாடு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, வாங்கின டாய்லெட்டை கிளீன் பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோம் எல்லாம் பண்ணி. அது மட்டும் இல்ல, அவர் வர்ற நேரத்துல டடா எனக்கு அது வேணும், ஐஸ்கிரீம் வேணும் கேட்பாரு. என்ன ஐஸ்கிரீம் கேட்கறான்னு தெரியலையா, இவன் கொக்கா திம்மானா வெனிலா திம்மானா தெரியல, ஒரு 4-5 இதையா வாங்கிட்டு வந்துடுவான். அப்ப அதுக்கான ஒரு கெட்ட வாங்கிட்டு அது போல ஒவ்வொன்றா சொல்றாரு அந்த மனுஷன். என்ன கேட்டாலும் கேட்டதையும் வாங்கி கொடுத்தேன், கேட்காதையும் ஆனா வாங்கி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னா நம்ம அவருக்கு செலவு செய்தோம். ஆனா ஒரு நாளாவது நம்ம கஞ்சித்தனா பண்ணல. அப்ப நம்ம சம்பாதிச்சுட்டு இருந்தோம், நம்ம கையெல்லாம் திறமா இருந்துச்சு, நம்ம கார் பண்ற வேலை பார்த்தோம், வாங்கினோம். இப்ப வயசாகவும் போயிடுச்சு, ஏழுல கை இப்படிங்குது, என்ன இப்படிங்குது. இப்படிங்கிற நேரத்துல நம்முடைய செலவுக்கு அதை நம்ம கூட்டாளி மாதிரி வந்து நம்ம கொடுக்கணுமேனு சொல்லி அவர் ஜாப்லேருந்து எடுத்து கொடுத்தா இவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. நியாயமா அவர் இருந்தாரு பலகீனமா, அந்த நேரத்துல இதோட பலகீனமா இருந்தாரு, அந்த நேரத்துல அவருக்கு நம்ம செலவு செய்தோமே, அந்த நேரத்துல நாம அவருக்கு ஒரு கணக்கா ஹத்து மொத்தம் வச்சு செலவு செய்யல. இப்ப இவர் நமக்கு செலவு செய்யறதுக்கு என்ன, ஏன் அதையும் எடுத்தீங்க, அதையும் எதுக்கு கொடுத்தாங்க எனக்கு கணக்கு கேட்கிறார். சொன்னவன நாய் சொல்லதோ அழுவிட்டான். அழுவுனா தாடியா நனைகிற வரைக்கும் அழுவி சொன்னா, இதை கேட்டு கல் கரடு மரம் மட்டையெல்லாம் அழுவுத, கல் கரடு மரம் மட்டையெல்லாம் அழுவுத சொல்லி தாப்பனை பார்த்து சொன்னா, இவரும் இவருடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய சொத்து தான், தாராளமா எடுத்து செலவு செய்ய, கணக்கு ஒண்ணும் கேட்க தேவை எல்லாம் இவர் மட்டும் இவர் சம்பாதி எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் சொன்னா. அப்ப எப்படி இருக்குது